என்னோட போன வீடியோவில் டெஸ்லா ஸ்டாக்ஸை நான் சேல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நான் டெஸ்லா ஸ்டாக்ஸை கம்ப்ளீட்டாக சேல் பண்ணல. என்கிட்ட இருக்கிறதுல ஒரு போர்ஷனை நான் விற்றுருக்கேன். ஏன் விற்றேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். வெல்கம் டு ஸ்டாக் பிக்கர்ஸ் அண்ட் திஸ் வீடியோ இஸ் அபவுட் த மெயின் கொஸ்டின் விச் இஸ் டெஸ்லா ஸ்டாக் ஓவர் வேல்யூட்? டெஸ்லா ஸ்டாக் ஓவர் வேல்யூடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓவர் வேல்யூடு தான். அதோட PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா அபவ் 350 இருக்குது. அண்ட் டெஸ்லா வந்து இப்போ ஒரு மேஜர் பிவட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட பிஸ்னஸ் லைன்ல இருந்து. டெஸ்லா இஸ் ஸ்டாப்பிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மாடல் S அண்ட் மாடல் X டு ஃபோக்கஸ் ஆன் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டானமஸ் டிரைவிங். ஸோ இது வந்து ஆல்ரெடி பிளான் பண்ண மாஸ்டர் பிளானில் இருந்துச்சு. ஆனால் இது வந்து ஒரு மேஜரான ஷிஃப்ட். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அன்பிரடிக்டபிள் ஆகுது. முதல்ல ஆட்டோமொபைல் பிஸ்னஸில் இருந்தப்போ வி நோ அ ப்ரெடிக்டபிள் ஏர்னிங்ஸ். இவ்வளோ தான் ஏர்னிங்ஸ் வரப்போகுது, இவ்வளோ வந்து ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும், நம்மளால் கெஸ் பண்ண முடியும். பட் இப்போ புது பிஸ்னஸ் லைனில் அவங்க போகிறதுனால நம்மளால் அந்த மாதிரி கெஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இருக்கிற PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 380 விச் இஸ் டோட்டலி எக்ஸ்பென்சிவ். ஸோ ஒரு போர்ஷன் ஆஃப் டெஸ்லா ஸ்டாக்ஸை விற்றுட்டு ஐம் கோனா டேக் இட் ஆஸ் அ கேஷ் அவுட். இதுக்கப்புறமா எவ்ரி குவார்ட்டர் ஐம் கோனா வாட்ச் தேர் ஏர்னிங்ஸ் to see how their ROI is, return on investment. அவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா AI அண்ட் robotics அண்ட் autonomous driving. இந்த ஏஐக்கு அவங்க கிரியேட் பண்ணுறது டோஜோ மைக்ரோசிப்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஈவென்ச்சுவலி தே கேன் கம்பீட் வித் NVIDIA. அண்ட் AI ஃபீல்ட்லையுமே அவங்க வந்து இந்த மைக்ரோசிப்ஸை வச்சு காம்படிஷன் கொடுப்பாங்க. அண்ட் ஆட்டானமஸ் டிரைவிங்னு வரும்போது ரோபோ டாக்ஸிஸ் have started working in Austin, Texas. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்களுக்கு வரப்போகிற ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் என்னென்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஹியூமனாய்டு ரோபோஸ். ஸோ ஆப்டிமஸ் அப்படின்றது தான் அவங்களோட ஹியூமனாய்டு ரோபோ. அந்த ரோபோ வந்து எந்த அளவுக்கு இவங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது, அதில் என்ன ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குன்னு நம்ம போக போக தான் தெரியும். ஸோ டெஸ்லாவை பற்றினா உங்கள் ஒப்பீனியன் என்ன? நீங்கள் புல்லிஷாக இருக்கீங்களா பேரிஷாக இருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றின ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ கேன் ஹெல்ப் யூ வித் இட். தேங்க்யூ ஸோ மச்.